உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரானிய நாடாளுமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அமெரிக்கா ஈரானின் ஃபொர்டோ, நாத்தான்ஸ், இஸ்ஃபாஹான் ஆகிய 3 அணுசக்தி நிலையங்களை தாக்கியதன் எதிரொலியாக இந்த அதிரடி முடிவு அமைந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையானது ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையே உள்ள ஒரு கப்பல் வழித்தடமாகும். பாரசீக வளைகுடாவையும் அரபிக் கடலையும் இணைக்கும் இந்த நீரிணை வழியாகத்தான் சவுதி அரேபியா, ஈராக், குவைத், ஐக்கிய அரபு சிற்றரசு, ஈரான் போன்ற எண்ணெய் உற்பத்தி நாடுகள் எண்ணெய் ஏற்றுமதி செய்கின்றன. தவிர LNG எனப்படும் திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவின் உலகின் முக்கிய ஏற்றுமதி நாடான கட்டாரும் முழுமையாக இந்த நீரிணையையே நம்பியுள்ளது. இந்த நீரிணையின் வடபகுதியை ஒட்டியுள்ள ஈரான் அவ்வப்போது அதனை ஒரு அரசியல் அழுத்த கருவியாக பயன்படுத்தி வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையை மூடப்போவதாக கடந்த காலங்களில் பல முறை மிரட்டியிருந்தாலும் அதனை முழுமையாக அது செயல்படுத்தவில்லை. ஆனால் இப்போது நாடாளுமன்றமே தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. ஈரானின் இம்முடிவால் உலக எண்ணெய் சந்தையே அதிர்ந்து போயுள்ள நிலையில் மத்திய கிழக்கின் நிலவரம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டையில் அமெரிக்கா தலையிட்டதை அடுத்து இப்போது உலக எண்ணெய் சந்தையையும் அது தாக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஹாய் மக்களே, ஏயான் பிக் க்ளுவாங் ஜோருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25ல இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டூ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏயான் பிக் க்ளுவாங் ஜோர்ல.